ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் வறுவல் தான். இது என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா கடல் பாறை. பாறையிலே வந்துட்டு 2 வகை இருக்குது. ஒன்று வந்துட்டு டேம் பாறை இருக்குது, இன்னொன்று வந்து கடல் பாறை. நம்ம கடல் பாறை தான் எடுத்திருக்கோம். இதை வந்து நான் கழுவி உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். காரம் அதிகம். உங்களுக்கு வந்து நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் அதில் வச்சுருக்கோம். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டிருக்கோம். அதனால் மஞ்சளும் உப்பும் வந்துட்டு கொஞ்சம் கூட கம்மியாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதிகமாகிடும். மஞ்சள் அதிகமான பிரச்சனை இல்லை, பட் ஆனால் உப்பு அதிகமானால் ரொம்பவுமே மீன் வறுவலே வந்து சொதப்பிடும். அதனால் வந்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம அதிலே வந்துட்டு போட்டு ஊற வச்சுருக்கோம். இப்போ இது கூட வந்துட்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த பேஸ்ட் பார்த்திங்களா இப்போ எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இதை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச அதே மிக்சியில் வந்து தண்ணி ஊற்றி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப லிக்விடாக ஆகாத அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டை வந்துட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தெளித்து தான் விடுறேன், கொஞ்சமாக தான் தெளிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு எனக்கு பேஸ்ட் போதும் அந்த அந்த குவான்டிட்டியாக மீனுக்கு. இப்போ கொஞ்சமாக லெமனும் புளியிரும். இதுவும் புளியும் போது வந்து ஜூஸும் இருக்கும்போது வந்துட்டு இந்த அளவுக்கு பேஸ்ட் வந்து இந்த பதம் வந்தால் போதும். இப்போ மீன் பார்த்திங்கன்னா நான் இடையில கீறி விட்டுருக்கேன், அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையும் பிடிக்கும். இப்போ இதை போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லாவே வந்துட்டு மசாலா பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வறுவல் நல்லா பரட்டி விட்டு ஒரு 1/2 hour வந்து ஊறட்டுங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஆனால் மசாலா பிடிக்காது. அதனால தான் வந்துட்டு ஒரு 1/2 hour நம்ம வைக்கிறது. 1/2 hour ஆனதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு ஆயில் விட்டு, நீங்கள் தோசைக்கல்லில் வறுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸாக வச்சு தோசைக்கு ஊற்றுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து கடாயில் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு நான் ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். எல்லா பீஸும் இதில் போட்டிருக்கேன். அதாவது நம்ம காட்டணும் இல்லைங்களா, அந்த குவான்டிட்டி அப்படியே இதில் போட்டிருக்கேன். ஒரே அடசலில் நான் இதை எடுத்துட்டேன். எப்போயுமே மீன் வறுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு தடவை நம்ம மீன் அதில் போடுறோன்னா ஒரு 2 to 3 minutes அப்படியே வேகணுங்க. நீங்கள் போட்ட உடனே திருப்பி போட்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு அந்த மீனோடது பார்க்கும்போது உடஞ்சி பிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் மீன் போட்டோன்னே ஒரு 2 to 3 minutes நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் உடையாமல் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 to 3 minutes வந்துட்டு அதில் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடுறேன். பாருங்கள், இந்த சைடு எல்லாமே நல்லா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம். நான் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மீன் வெந்திருக்கு, ஆனால் உடையலை. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது கூட நீங்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ரசமும் மீன் வறுவலும் தான் வச்சு சாப்பிட்றோம். உண்மையாலுமே டேஸ்ட்டு செமையாக வந்துருந்ததுங்க. நான் எக்ஸ்ட்ராவாக வந்து அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. மீன் வறுவலுக்கு மஞ்சத்தூள் போட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம செஞ்ச மீன் வறுவல். ட்ரை பண்ணி பாருங்கள்.